ஓம் நம சிவாய். என் அன்புக்குரிய என்னுடைய வலைதளத்திலே இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த சுவாமி உதயானந்தகிரியுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எத்தனையோ பேர் நம்மளுடைய வெள்ளிங்கிரி மலை பகுதியில் கோரக்க சித்தர் மடம்னு நடத்திட்டு இருந்தோம் இல்லையா? அந்த மடத்தை சில சூழ்ச்சிகளாக அவங்க காலி பண்ண வச்சிட்டாங்க. எப்படின்னா, அந்த இடத்துல சில பெரிய நிர்வாகம், நான் அவங்கள பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் நான் செய்தது என்ன செஞ்சேன், அங்கு யாரிடத்திலும் பணம் வாங்காமல் அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்க, எண்ணெய் கொடுங்க இப்படின்னு நம்ம கேட்டு நம்ம அந்த இடத்துல ஆசிரமம் நடத்திட்டு இருந்தோம். ஆனால் சில சூழ்ச்சிகளால் அவங்கெல்லாம் அந்த ஆசிரமத்தை இது பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, வாடகை தளத்தில் தான் நம்ம இருந்தோம். அந்த வாடகை தளத்தில் இருந்ததுனால என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய இது, ஏன்னா பெருசாக இருக்காங்க, நம்ம ஒரு சின்னதாக இருந்து சாதுக்களும் சன்னியாசிகளும் அடியார்களும் உணவறிந்து அந்த நேரத்தில் அங்கே போக முடியாமல், வெள்ளிங்கிரி மலைக்கு போக முடியாமல் இருந்தவங்களை தங்குவதற்கு மெத்தை, தலகாணி, கம்பளி எல்லாம் கொடுத்து தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணேன். ஆனால் எதுவுமே உண்மையாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த உண்மையாக பண்ணினது தான் தப்பாக போச்சாட்டா இருக்குது. என்னுடைய தோற்றத்துக்கும் என்னுடைய செயல்களுக்கும் நான் நிறையா காசை ஏமாற்றியிருக்கலாம். நான் யாருக்கிட்டேயும் ஏமாற்றலை, உண்மையாக தான் பல தர்மம் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் பண்ணல, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு ரூபாயும் உண்மையாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் என்ன ஆகி போச்சு, மடத்தை காலி பண்ண வச்சிட்டாங்க. பரவாயில்ல, சந்தோஷம். அதுக்காகத்தான் நாம் ஒரு திட்டம் வச்சுருக்கேன். அந்த திட்டம் அப்படி என்னன்னு கேட்டால், 1 ரூபாய் கேட்டு 1 கோடி மக்களை சந்திப்பதன். அப்போது அவங்க கொடுக்கக்கூடிய காசு ஒரு 5 ரூபாவாவது கொடுப்பாங்க இல்லையா? எனக்கு ஜாஸ்தி வேண்டாம், 5 ரூபாயாவது போதும். அந்த இதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது. என்ன தெரியுமா? ரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ரதத்தில் கோரக்க சித்தரையும் சிவபெருமானையும் பின்னாண்ட உட்கார வச்சு, ஏற்கனவே நான் என்னுடைய வலைத்தளத்துகளில் நிறையா பார்த்துருப்பாங்க, அந்த ரதமெல்லாம் போட்டிருக்கேன். அந்த வலைதளத்தில் ரதம் இருக்குது. அந்த ரதம் 3 லட்சம் ரூபா வருது. அந்த 3 லட்சம் ரூபா இருந்தால் அடுத்தபடியாக நாங்கள் எங்கே போவேன், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று யாசகம் எடுத்து அங்கு கோரக்கருக்கு சொந்த இடத்தில் அமைய வைக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஒத்தையாளாக நின்று என்னுடைய வயதுக்கு அங்கே தர்மம் நடக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நான் சிந்திக்கின்றேன். பணம் பொருள் நான் பெருசாக வாழணும்னு நான் நினைக்கல. தர்மம் அந்த வெள்ளிங்கிரி மலை பகுதியில் தர்மம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த ரதம் வாங்குவதற்கு உதவி செய்யணும். அதை நான் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் யாத்திரையை தொடங்குவேன், வடநாடு முழுவதும் யாத்திரையை தொடங்குவேன். அங்கேயெல்லாம் சென்று கோரக்க சித்தருக்கு ஆலயம் அமைக்க பரிபூர்ணமாக யாசகம் எடுப்பேன். அந்த யாசகத்தில் வரக்கூடிய காசுகளில் ஆலயம் அமைப்பேன், அன்னதான மண்டபம் அமைப்பேன். அதுக்கு நீங்கள் எல்லாரும், எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, பொய்யா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறையா உதவி செய்கிறாங்க. நான் உண்மையாக இருந்தேன். உண்மையாக இருக்கிற எனக்கு நீங்கள் உதவுனீங்கன்னா அந்த காசை 1 ரூபாய் நான் கேட்குறேன் பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ பேர் உண்மை இருக்குது. அந்த உண்மைக்காக நீங்கள் உதவணும். கண்டிப்பாக அங்கே ஆசிரமம் அமைக்கணும். கோரக்கருக்கு இளமை காலங்களில் வாழ்ந்ததனால் அந்த இடத்துல அமைக்கணும். இன்னும் நான் தொடர்ந்து உங்களை வலைதளங்களில் நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு எனக்கு உங்களுடைய பரிபூர்ணமான ஆதரவு எனக்கு தாருங்க. நம்ம சிவாய் சிவாயன்.